30 வாய்தாவுக்கு போகிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றத்துக்கு என்னுடைய பத்திரத்தை 680J நீதிமன்றம் வாங்கி உத்தரவிட வேண்டும். பத்திரிகை ரிப்போர்ட்ரு, டிவி ரிப்போர்ட்ரு அனைவரையும் வைத்து எனக்கு 75 நாள் உத்தரவிடுங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிக்கும் 75 நாள்னு உத்தரவிடுங்க. யார் நிறைவேற்றி காட்டுகிறார்? ஜெயபாண்டி நிறைவேற்றி காட்டுறானா? இந்த பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்குறேன். அதே மாதிரி 10, 11, 12 படித்தவங்களுக்கு இந்த கண்டுபிடிப்பு மூலமாக புதிய வேலைவாய்ப்பு கொடுக்குறேன். உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் படிப்புக்கு சம்பளம் கொடுத்தவங்க கிடையாது. உலகத்திலே முதல் முறையாக படிப்புக்கு சம்பளம். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு. அந்த நிகழ்ச்சிக்கு கார்த்திகா கவுடி பிள்ளையரை சிறப்பு விருந்தினராகவும், அந்த வருஷத்தில் யாரெல்லாம் கவுடி விளாண்டாங்களோ அவங்கள புறாவும் கூப்பிட இருக்கிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அதில் சில பேர்களை இந்த ஜல்லிக்கட்டு காலையில் அந்த கொடி பிடித்து போன வரைக்கும் கூப்பிட இருக்கிறேன். இது மாதிரி சில விஷயங்களை முன்னெடுத்து செய்யக்கூடிய நபர்களை கூப்பிட இருக்கிறேன். அதே மாதிரி ஒருவர் சோழவந்தான் பக்கம் கருப்பையான்றவர் இன்றைக்கும் ஏகப்பட்டவருக்கு அன்னதானம் பண்ணிக்கிருக்காரு. அந்த மாதிரி மனிதர்களையும் கூப்பிட இருக்கிறேன். அதுவாசி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு NSM சாகுல் ஹமீது சார்ஜாவில் இருந்து ஐடி மேனேஜர் எனக்கு நிதி உதவி 2000 கொடுத்துருந்தாரு. அந்த நிதி உதவி மூலமாக இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க இருக்கிறேன். 10, 11, 12 படித்தவங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு 75 நாட்களுக்குள் கொடுக்க இருக்கிறேன். அப்படி கொடுக்க தவறுனா 1 கோடி ரூபா அவதாரம் நீதிமன்றம் 680J நீதிமன்றத்துக்கு அவதாரம் கட்ட இருக்கிறேன். அரசாங்கத்துக்கு வருமானம் தானையா? ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானா 75 நாட்களுக்குள் தெரிஞ்சுவிடும். ஒருவன் 5 வருஷமாக தேர்தல் நின்று 5 வருஷமாக ஆளுகிறான். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் எந்த ஒரு காரியத்தையும் நிறைவேற்றவில்லை. இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சி பொண்டு வைப்பல்கள் இந்த பத்திரத்தின் அடிப்படையில் இருக்கிற வாசகத்தின் அடிப்படையில் நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்ற முடியுமென்றால் நிறைவேற்றி காமிச்சிட்டு 2026 தேர்தலில் நெல். இந்த கல்விக்கு சம்பளம் பண்ணுறேன்ல, அதுக்கு நான் எங்கே கொடுத்துருக்கேன்? கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கேன். அப்புறம் என் மேலே ஒரு கேஸ் இருக்குதுன்னு நிரூபித்தா 1,70,000 நான் கொடுக்குறேன்னு சொல்லி அதை கலெக்டருக்கும் கொடுத்துருக்கேன். இந்த அத்தனை நீதிபதிகளுக்கும் கொடுத்துருக்கேன். 680J நீதிமன்றம் இதெல்லாம் பார்க்க வேண்டும். 2026 தேர்தல் நடத்தக்கூடாது. ஜெயபாண்டிக்கு பதில் சொல்லாமல் நடத்தக்கூடாது. அப்படி நடத்தினால் சட்ட விரோதம். ஏன்னா இத்தனை அக்னாலஜ்மெண்ட் கார்டோட இத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கிறான் ஜெயபாண்டி. அதுக்கு லெட்ரு மூலமாக எழுதியும் பதில் சொல்லலை. இந்த பத்திரத்தை வாங்காமல் நீ எப்படி தேர்தல் நடத்த முடியும்? இராணுவத்தை இறக்கி எதை வேண்டாலும் இறக்கி ரெடியாக வச்சுக்க. இவிஎம் மிஷினில் நேரடி ஒளிபரப்பில் 100 ஓட்டு இந்தியா பிரதமர் போடட்டும். அதுக்கு பிறகு நாம் அந்த மிஷினை பயன்படுத்தலாம். இந்த மிஷினை தடை செய்ய வேண்டும் என்றதுக்காக பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த 2 இமெயில் ஐடி உடைய ஆதாரத்தின் அடிப்படையில் விசாரணை நடக்க வேண்டும். இவிஎம் மிஷினை முற்றிலும் தடை செய்ய வேண்டும். இவிஎம் மிஷின் முழுமை அடையாமலே இந்த மிஷினை பயன்படுத்துவது தேச விரோத குற்றம். இந்த மிஷின் பயன்பாட்டுக்கு வந்த நாள்லேருந்து இன்று வரையும் இந்த மிஷின் மூலமாக யாரும் வெற்றி பெறவில்லை. இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி தான் ஆண்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்காக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பில்
இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடட்டும். அந்த 100 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 70 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். ஆகையால் இந்த மிஷினு முழுமை அடையலை. ஒரு பெண்ணுக்கு 16 வயது தான் திருமண வயதாக இருந்துச்சு. இவங்க வந்து என்ன செஞ்சாங்க, திருமண வயது 18 ஆக்குனாங்க. திருமண உதவியை 18 வந்து மறுபடியும் என்ன செஞ்சிட்டாங்க, 22 ஆக்கிட்டாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு வயதே 16, 18 ஆக்கிட்டீங்க, 20 ஆக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் இந்த மிஷின் இருக்குல்ல, இவிஎம் மிஷினு, இந்த மிஷினு முழுமையாக அடையலை. இந்த மிஷினில் முழுமையான டெக்னாலஜியும் இல்லை. ஆனால் இந்த மிஷினை பயன்படுத்தியிருக்கீங்க. இது சட்டவிரோதம். இது சட்டவிரோதமான செயல். இந்த சட்டவிரோத செயலை யார் அமலுக்கு கொண்டு வந்தீங்க? எலெக்ஷன் கமிஷன். அதாவது இந்த 2 இமெயில் ஐடிக்கும் பதில் சொல்லிவிட்டு இந்த 2 இமெயில் ஐடியும் ஓப்பன் பண்ண வேண்டும். என் மேல் கொஸ்டின் கேட்கணுமென்றாலும், என் மேல் விசாரணை நடத்தணுமென்றாலும் இந்த 2 செல்ஃபோன் நம்பரும் வேணும். இந்த 2 செல்ஃபோனும் இந்த 2 செல்ஃபோனில் இமெயில் ஐடியும் ஆன் பண்ண வேண்டும். பொதுமக்கள்லேருந்து அனைத்து பேரும் அதை பார்க்க வேண்டும். ஜெயபாண்டி மேலே தப்பா அல்லது அரசாங்கத்து மேலே தப்பா என்று தெரிய வேண்டும். ஆகையால் பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த குற்ற செயல்களை ஜெயபாண்டி ஏன் செய்தேன், இந்த மாதிரி நான் வீடியோ போட்டிருக்கும்போது இந்த வீடியோவின் அடிப்படையில் என் மேல் வழக்கு பதிவு செய்ய முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே மதுரை கலெக்டரை அசிங்கமாக ஆபாச வீடியோ போட்டதை, அந்த வழக்கை உண்மையான வழக்கு பதிவு செய்து பத்திரிகை செய்தியில் அறிக்கை விடாமல் எந்த போலீஸுக்காரன் என்னை பிடித்திருந்தான், எந்த போலீஸை என்னை அரெஸ்ட் பண்ணான், எந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணான்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோட்டோவோ வீடியோவோ என்னைய ஏண்டா அந்த மாதிரி கலெக்டர் ஆபாச வீடியோ போட்டேன்னு 24 நேரமும் மதுரை கலெக்டருக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். அந்த மதுரை கலெக்டர் ஏண்டா ஜெயபாண்டி என்னை அசிங்கமாக ஆபாசமாக கேவலமாக வீடியோவை யூடியூப்பில் பதிவு செய்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் செல்ஃபோனுக்கு வாட்ஸ்அப்பில் எதுக்கு அனுப்புனேன், அனைத்து அரசியல்வாதிக்கு எதுக்கு என்னுடைய அசிங்கமான வீடியோவாக பேப்பரால் ஒட்டப்பட்டு அதை அனுப்புனேன், யூடியூப்பில் பதிவு செய்துட்டு கலெக்டருக்கு அனுப்பிட்டு மதுரை கலெக்டர் பிஏ தேர்தல் அதிகாரி பொன்முத்துக்கு 24 மணி நேரமும் இரவும் பகலும் எதற்காக எனக்கு ஃபோன் பண்ணேன்? நல்ல கலெக்டராக இருந்தால் நைட்டில் நான் இரவும் பகலும் ஃபோன் பண்ணும்போது இரவு நேரத்தில் வந்து அந்த தெருவில் அஹிம்சாபுரம் 7வது தெருவில் வந்து ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கதவை தர்றா, ஏன்னா அப்படி அசிங்கமாக போட்டு எனக்கு 24 நேரம் ஃபோன் பண்ணுற வாடா நீ, அப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அது சட்டம். ஆனால் என்னைய 5 நாள் வரைக்கும் லீவ் போட்டு நான் வீட்டிலே இருக்கிறேன். என்னை அப்போ வந்து கைது பண்ணாமல் சாப்பிட போகும்போது என்னை வந்து கைது பண்ணிட்டுருக்கீங்க. நான் வந்து 5 நாள் எதுக்கு லீவை போட்டு நான் அந்த மாதிரி பண்ணேன்னா, லீவு போடாமல் பண்ணோம்னா நம்ம வேலைக்கு போயிருக்கும்போது லொக்கேஷன் வேறு பக்கம் காமிக்கும் நம்ம செல்ஃபோனு. ஜெயபாண்டி இந்த மாதிரி அசிங்கமான வீடியோ போட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்றக்காண்டி 5 நாள் லீவ் போட்டு 5 நாளும் விடாமல் இரவும் பகலும் அரசாங்க அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணும்போது அதை குறித்து என் மேல் வழக்கு பதிவு செய்து பத்திரிகை டிவிலெலாம் விளம்பரம் செய்திருந்தால் இந்த இவிஎம் மிஷின் 2024 தடை செய்யப்பட்டிருக்கும். நன்றி, வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அடுத்த டேக்கில் பேசுவோம். நாளைக்கு 30ஆம் தேதி 30/1 வாய்தாவில் என் பத்திரத்தை வாங்க வேண்டும். நன்றி, வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 6 ADJ நீதிபதி. வாங்க தவறுனா 1 கோடி ரூபா ஜெயபாண்டிக்கு அவதாரம் கட்ட வேண்டும். நன்றி.